Hey everyone, welcome to my channel. So போன வீடியோல சில WH words and சில question words தமிழ்ல இருந்து ஹிந்தில டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்திருப்போம். அந்த வீடியோ இன்னும் பார்க்கலன்னா டக்குன்னு போய் பார்த்துட்டு இருந்துருங்க, ஏன்னா ஒரு கண்டினியூட்டி வேணும் இல்லையா. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சில பாயிண்டிங் வேர்ட்ஸ்னா என்னன்னா, நீங்க உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் யூஸ் பண்ணி எதை பாயிண்ட் பண்ணி பேசினாலும் அதுக்கு பேர் பாயிண்டிங் வேர்ட்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள், நீ, நீங்கள், உங்கள், இது, அது அப்படின்னு சொல்ற எல்லாமே பாயிண்டிங் வேர்ட்ஸ் தான். அதே மாதிரி நான், நாங்கள், என்னுடைய, எனக்கு அப்படின்னு சொல்ற எல்லாமே பாயிண்டிங் வேர்ட்ஸ் தான். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹிந்தில கத்துக்கலாம். ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா ஹமாரா. ஹமாரானா நம்முடைய, அஸ், நம்முடைய நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த வார்த்தைக்கான மீனிங் இது. அடுத்தது தும் ஆர் தூ. தும் இல்லைன்னா தூ, இது ரெண்டுத்துல நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தோட மீனிங் என்னன்னா நீ, யூன்னு அர்த்தம். அதே மாதிரி ஆப். இப்போ நீ நம்ம சொல்றோம், அதுலயே கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா, கொஞ்சம் நம்ம மரியாதை கொடுக்கறதுக்கு நீங்க நம்ம தமிழ்ல சொல்றோம். அதே மாதிரி ஹிந்தில நீங்க மரியாதை கொடுத்து ஒரு விஷயத்தை நீங்க சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆப் யூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது மே அப்படின்னா நான், நீ அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி மேரா அப்படின்னா என்னுடைய, மேரா நாம் ராஜ்குமார் ஹே அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, என்னுடைய பேர் ராஜ்குமார் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த மேரா வேர்ட் யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி ஹம்கோ இல்லனா முஜே, ஹம்கோ இல்லனா முஜே ஏதாவது ஒன்று நீங்க யூஸ் பண்ணலாம். எனக்கு முஜே ரொம்ப அப்ளிகபிளா இருந்ததுனால நான் முஜேவே நான் சூஸ் பண்றேன். ஸோ முஜே அப்படின்னா எனக்கு அப்படின்னு அர்த்தம். எனக்கு தண்ணி வேணும், முஜே பானி தேதோ, சாரி எனக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு முஜே பானி தேதோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி அப்னா, அப்னானா தங்களுடைய. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் பணிவா உங்களுடைய அப்படின்னு நம்ம சொல்றத தங்களுடைய அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது அப்னா அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி துமாரா ஆர் தேரா. இதுல துமாரா நம்மளுக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு வார்த்தை. ஏன்னா துமாரா நாம் கியா ஹை அப்படின்னு நம்ம சின்ன வயசுல இருந்தே சொல்லி பழகிருப்போம் இல்லையா. ஸோ அதனால துமாராவே நம்ம எடுத்துக்கலாம். துமாரா அப்படின்னா உன் பெயர் என்ன அப்படி கேட்கறதுக்கு துமாரா நாம் கியா ஹை அப்படின்னு நம்ம கேட்கலாம். அதே மாதிரி ஏ, வெறும் ஏ மட்டும் சொன்னோம்னா இது, இந்த, இவர், இவங்க மூணு பேருக்குமே ஏங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணுவாங்க. இது, இந்த, இவர், இந்த மூணு வார்த்தைக்கும். அதே மாதிரி ஓங்கிற வார்த்தை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா அது, அந்த, அவர் அப்படின்னு சொல்றதுக்கு ஓங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோல இந்த சென்டென்ஸ், இந்த வேர்ட்ஸ் மட்டும் போதும். இன்னும் சில வேர்ட்ஸை நான் நெக்ஸ்ட் வீடியோல போஸ்ட் பண்றேன். அந்த வீடியோ பார்க்கறதுக்கு டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம்லயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ டெய்லி ஈஸியான வேலை ஹிந்தி கத்துக்கிறதுக்கு ஒரு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்டு யாரா ஈஸியான வேலை ஹிந்தி கத்துக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா டக்குன்னு இந்த ரீலை அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களே ஃபாலோ பண்ண சொல்லுங்க. பாய்.